என் பொண்ணு பிராச்சி எப்படியோ அதே மாதிரிதான் நீயும். சரி சரி, ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சது, அழாத. குழந்தை மாதிரி தப்பு பண்ற, அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி அழற. இது என்ன வேலை? அப்ப என்னை ஒரு குழந்தைய நினைச்சு மன்னிச்சிருங்க. I'm really sorry. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியல நான் மறுபடியும் இந்த தப்பை செய்வேனா செய்ய மாட்டேனான்னு தெரியல. ஆனா இப்ப நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. கொடுத்திருந்தா இல்ல சார், ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நல்ல ஃபாதர். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, யுவர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். நீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பீங்க. அவ கண்டிப்பா நல்லவளா தான் இருப்பா. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவ உங்க முன்னாடி வந்து நிப்பான். அன்னைக்கு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. ரியா ரொம்ப கொடுத்து வச்சவன். அவளுக்கு உங்க மாதிரி ஒரு ஃபாதர் கிடைச்சதுக்கு நீங்க அவ மேல காட்டுற அன்பு மாதிரி வேற யாரும் அவங்க பிள்ளைங்க கிட்ட காட்ட மாட்டாங்க சார். ஸோ ப்ளீஸ் இது எல்லாத்தையும் யோசிக்கிறத விட்டுடுங்க. அந்த விஷயத்த மறந்துடுங்க. பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட். ஐ ஹோப் யூ நோ தட். ஏன்னா அது உங்க அம்மாவை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீ எதை செஞ்சாலும் அம்மா உன் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்காங்கன்றத நீ தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அம்மா பத்தி எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க எனக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா, இந்த அறையும் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா, என் டாடி என்ன அறையும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன அறையும் போது எனக்கு அது தப்பாவே தெரியல. நான் திருப்பி தப்பு செஞ்சேனா நீங்க என்ன தாராளமா அடிங்க. ப்ளீஸ் என்ன மறுபடியும் கட்டி பிடிச்சுக்குங்க. நீ எதை சொன்னாலும் நல்லதாவே சொல்லணும், எதை நினைச்சாலும் நல்லதாவே நினைக்கணும். நீங்க எப்படி இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க? ஏன்னா நீயும் நல்லவ. நாம எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களோ நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் நல்லாதான் இருக்கும். என்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க. And I really really like you. I like you a lot too. இப்ப நான் கிளம்பணும். கவனமா இரு. டேக் கேர். என்னப்பா நீ எவ்வளவு நேரமா ஆக்குவ? பின்னாடி போய் உட்காரு. அவ எதுக்கு பின்னாடி உட்காரணும்? ரியா நீ முன்னாடியே உட்கார். நீ பின்னாடி உட்கார்ந்தனா உன் அப்பாவை டிரைவர்னு சொல்லுவாங்க. நினைச்சுக்கிட்டோம். வண்டியை ஓட்டுறவனுக்கு பேரு டிரைவர் தான். இதுல என்னப்பா இருக்கு? அவன் முன்னாடி உட்காரட்டுமே. அவ்வளவு அக்கறை இருந்தா நீ வந்து இங்க முன்னாடி உட்காரு. நான் வண்டியை ஓட்டணுமா வேண்டாமா? ஐ நீட் சைலன்ஸ். அவளுக்கு தெரியாதாமா? அவ ஒரு குழந்தைடா. அவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லம்மா. அவ எப்பவும் அப்படிதான். ஆனா நீ அப்படி இல்லடா. அவளை பத்தி அந்த மாதிரி பேசாத செல்லம். சரி, அவளை பத்தி நான் பேசல. மிஸ்டர் மெஹரா பத்தி பேசலாம்ல. அவரு ரொம்ப நல்லவர். இன்னைக்கு அது ப்ரூவும் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்னமோ அந்த கடவுளா பார்த்துதான் மிஸ்டர் மெஹராவை எனக்காக இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுது. அதாவது இன்றைய சூப்பர் ஹீரோ. நான் எப்ப பிரச்சனையில இருந்தாலும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வராரு. இன்னைக்கு அவர் மட்டும் இல்லன்னா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா நான் விட்டுருக்க மாட்டேன். உன்னோட அந்த சூப்பர் ஹீரோ வரதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் மாம் வந்து உன்னை காப்பாத்திருப்பேன். புரியுதா? ஓஹோ, அவர் மேல உங்களுக்கு பொறாம வர வருதா? உங்களுக்கு தான் தெரியும்ல, உங்களை விட முக்கியமானது எனக்கு வேற எதுவும் இல்ல. யூ ஆர் மை சூப்பர் ஹீரோ. பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சு, முன்னாடி போக முடியாது. ஆனா டெல்லி போறதுக்கு இன்னொரு வழி ரொம்ப தூரமா இருக்கே. அந்த வழியில உங்களால போக முடியாது. நிறைய மரங்கள்லாம் கீழே விழுந்துச்சு சார். வேற ஏதாவது வழி? வேற எந்த வழியுமே இங்க இல்ல சார். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி வேணா நீங்க அங்க தங்கிக்கலாம். நாளைக்கு காலையில தான் எல்லாமே கிளியர் ஆகும். ப்ளீஸ் பின்னாடி போங்க. இப்ப என்ன பண்றது? முதல்ல கிளம்பலாம், பின்னாடி போ. ரிசப்ஷன் இங்க தானே? ஆமா சார், வண்டி அந்த பக்கமா பார்க் பண்ணுங்க. இருக்கு. பெங்களூர் கான்ஃபரன்ஸ்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா?
என்னையே அவங்க உள்ள விடல. ஆஹா. அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். நான் அப்படி இப்படி பூந்து உள்ள போனேன். இன்னைக்கு வரைக்கும் கூட எத்தனையோ ஃபேன்ஸ் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் என்னலாம் ஆச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் என்னன்னா, முதல்ல இருந்த அபி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இப்பவும் சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா முன்னாடி ரொம்ப சிரிப்பான். இன்னைக்கு சிரிக்கிறது குறைஞ்சிருச்சு, திட்டுறது அதிகமாயிருச்சு. எவ்வளவு கத்துறான் தெரியுமா? நான் அவனோட ஃப்ரெண்ட், எனக்கே இந்த நிலைமைன்னா வெறும் பிசினஸ் பார்ட்னரா மட்டும் இருந்திருந்தேன். இப்ப சிரிக்காத. அவனை நான் போய் முதல்ல கூல் பண்ணிட்டு வரேன். இரு. ரியா தப்பு பண்ணல. தப்பான வழியில போயிட்டு இருக்கா. அந்த தப்பான வழி அவளை எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? தப்பு நான் தெரியாம செய்யறது. ஆனா இவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றா. அப்படி யாராவது செய்வாங்களா? செய்வாங்களே. நான் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி தானே பண்றேன். அட, நான் கிண்டல் பண்ணப்பா, ஜாலியா இரு. மைண்ட கூல் பண்ணதான் சொன்னேன். ரொம்பலாம் போட்டு யோசிக்கப்படுது, மறந்துடுவா. விட்டு ஜஸ்ட் கூல். ப்ளீஸ் விக்ரம், என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விடு. ஹலோ. ஓகே, இப்போ நான் போறேன். ஆனா நான் சொன்னதை கொஞ்சம் கூலா யோசிச்சு பாரு, சரியா? ஓகே, டேக் கேர். என்ன சமாதானப்படுத்திருக்கணும். நீங்க அமைதியா இருந்தா என் மேல கோமா இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? நீங்க என்கிட்ட பேசிருக்கணும். நீங்க பேசினாதான் எனக்கு தெரியும் நீங்க என் மேல கோமா இருக்கீங்கன்னு. சரி விடு, நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை எனக்கு புரியலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இது ரொம்ப தப்பான வழிப்பா. அப்புறம் 2வது மனசுல இருக்கிறத பேசுற வழி, அதாவது கம்யூனிகேஷன். பேசிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், இல்லனா ப்ராப்ளமே இல்லன்றது தெரிஞ்சிடும். புரிஞ்சிடுச்சு. இத நான் உலகத்துக்கே சொல்லுவேன். இட்ஸ் ஓகே, டாக் டு ஹர். டாட், இட்ஸ் ஓகே. டாட், நான் என்ன நினைச்சேன்னா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்கிட்ட இப்படி பேசுறீங்க. அது என்னன்னா நான் சிலதை மறந்துட்டேன். பேசிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், அப்படி இல்லனா ப்ராப்ளமே இல்லாம போயிடும். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. பேசிட்டேன். தேங்க்யூ. கம் ஆன், ஹரி அப், கோ. ஷீ இஸ் ரைட். நான் இங்க உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். நீ என்கிட்ட பேசுறதுக்காக வரல, என் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்த. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசணும்னு சொல்ற. ராஜி, சரி ஓகே, நீ என்கிட்ட என்ன பேசணும்? ஐ வாண்டட் டு சே ஐ எம் சாரி. நம்ம 2 பேருக்குள்ள நடந்த எல்லாத்தையும், ஐ மீன், நான் உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். அதுக்கு ஐ எம் ரியலி சாரி. முடிஞ்சா நீ என்ன மன்னிச்சிடு. அவன் நம்ப மாட்டேங்கிறான். ஐ எம் ரியலி சாரி பிராச்சி. கூடாது பிராச்சி, எனக்கு தெரியும் அவ நிறைய தப்பு பண்ணிருக்கா. ஆனா நீ புத்திசாலிடா, நீ அவளை மன்னிக்கணும்ல. எனக்கு பசிக்குது. பிராச்சி, ஏன் அவாய்ட் பண்ற? அம்மா எனக்கு பசிக்குது, நான் எங்க அவாய்ட் பண்றேன்? அவளை நீ மன்னிப்பியா? முயற்சி பண்றேன். I'll try. நான் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன். ம். என் செல்ல குட்டி. நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு அந்த ரியாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியுமே. சமாளிக்கிறாரோ. What are you looking for? நான் உங்களுக்கு ஏதாவது உதவணுமா சொல்லுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்யூ. ஆக்சுவலி, எக்ஸ்கியூஸ் மீ. Excuse me. எக்ஸ்கியூஸ் மீ.
எங்க நீங்க எங்க இருக்கீங்க? பிரக்யா 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 என்னோட நினைப்பா கூட இருக்கலாம். உன்னோட ஞாபகங்கள் எப்பவும் என் கூட இருக்கு. அதனால தான் என் பார்வையில நீ எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ இல்ல. அது உன்னோட நினைவுகள் மட்டும்தான். உங்களை நான் மறந்துடுவேன் நினைச்சேன். ஆனா இல்ல, இப்போவும் உங்க நினைப்பு என் மனசுல இருக்க. இல்ல டாடி. I'll be fine, no worry. Chief, Ah, are you okay? ஓகே. ஆமா, பெரியவர் இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வரீங்க? அது வந்து ஆக்சுவலி நான் நீங்க வர போறீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உங்களை பார்க்க வந்திருப்பேன். நான் வந்து ஆரியன் கூட போயிருந்தேன் கேம்ப் சைட்ல ஹேக்கிங் பண்றதுக்கு. ஓ, அப்போ நீ ஆரியன் கூட தான் இருந்தியா? நான் ஆரியனை பார்த்தனே. அப்போ நான் பார்த்தது ரெட்டப்பிறவியா? எக்ஸாக்ட்லி. எங்க காலேஜ்ல ஆரியன் மாதிரியே ஒருத்தன் இருப்பான் பாக்குறதுக்கு. நான் உங்களுக்கு வேணும்னா அவனை காட்டுறேன். என்னரியா மகனே, வேற ஏதாவது புதுசா சொல்ல. அட விடுப்பா விக்ரம், இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு. சாரி, பட் இதெல்லாம் நீ விட்டுருப்பா. அவன் இப்படி ஆவறதுக்கு நீதான் காரணம். அட அவன் இங்க கெட்டு போனா. She's calling. ரிலாக்ஸ் ரியா, இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி கிளைமேட்ல கோல்டு வர்றது சகஜம். அவருக்கு வெறும் கோல்டு மட்டும் தானா? கோல்டு மட்டும் இல்லாம ஃபீவரும் இருக்கு. அப்படித்தானே? ஃபீவரும் இருக்கு. லிசன், நான் கொஞ்சம் அப்செட்ல இருக்கேன். சோ ப்ளீஸ் எதுவும் என்கிட்ட பேசாத. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். Okay, ப்ளீஸ் okay, okay. பேசாத. எனக்கு புரியுது. ப்ளீஸ் Please call சீக்கிரம் the கால் doctor. பண்ணுங்க. யா ரூபாலி ஹியர் ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ரெசார்ட். ஆமா சார், ரொம்ப அர்ஜென்சி. நீங்க கொஞ்சம் இங்க வர முடியுமா? கெஸ்ட்டுக்கு ரொம்ப கோல்டு. அதாவது கோல்டும் இருக்கு, ஃபீவரும் இருக்கு. யா ரொம்ப அர்ஜென்ட். அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு. ப்ளீஸ் நீங்க சீக்கிரமா வாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. எஸ் மேம், நான் சொல்லிட்டேன், அவர் வந்துருவாரு. ஆனா கொஞ்சம் கிளைமேட் சரியில்லாததுனால அவர் வர லேட் யா ஆகும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். You trust her completely like Meera? எஸ், ஐ டு ட்ரஸ்ட் ஹர் லைக் மீரா. அவங்க பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க ஒருவேளை என் அம்மாவா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கும்போது அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எங்க அம்மாவை நான் மிஸ் பண்றேன்றதுக்காக இல்ல. ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் மிஸ் பண்றேன்னு நினைப்பாங்க. பட் ஐ ஹேட். உங்களுக்கு தெரியும்ல, அவங்க என் கூட இருந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நான் என்னைக்குமே அவங்கள பத்தி நினைக்கிறது இல்ல. ஆனா பிராச்சியோட அம்மா இருக்காங்கல்ல, she is the best. she ரியா, பாத்தீங்களா, டாடிக்கு இன்னும் ஃபீவர் குறையவே இல்ல. சரி சரி, நான் வந்துட்டேன்ல, நீ டென்ஷன் ஆகாத. உங்ககிட்ட ஏதாவது ஹேண்ட் கர்ச்சீஃப் இல்லைன்னா காட்டன் துணி ஏதாவது இருக்கா? நான் கொண்டு வரேன். மிஸ்டர் மேரா, நான் அங்க போனப்ப எல்லாரும் பேக்கப் பண்ணி கிளம்பிட்டாங்க. அங்க இருந்த ஒரு ஒர்க்கர் தான் சொன்னாரு இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னு. நான் இவளுக்காக ஓடி வந்தேன். ஐ அம் சோ ஹாப்பி யூ ஆர் ஓகே. உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன்னு? பரவாயில்ல, மழையும் நின்றுடுச்சு. நல்லபடியா ரோடும் கிளியரா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நாளையோட நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆக போகுது. ஒரு ஆடியோ லான்ச் வேற பண்றோம். அதுக்காக அபி ரொம்ப நாளா காத்திருந்தான். அது மட்டும் இல்லாம அபி அந்த ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா இருக்கணும். ஐ வில் புக் a room for you. நோ நோ நோ, ஐ ஜஸ்ட் ஹோப்
ஃபீவர் அதிகமாகல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் இந்த ரூம்லயே இருக்கேன். அப்ப நானும் உங்க கூடவே இருக்கேன். ஓகே பேபி. நீங்க ரெண்டு பேரும் அபி கூட இருக்கும்போது எனக்கு டென்ஷன் இருக்காது. See you then. Good night. குட் நைட். Take it. டாட், ஆனா நீ நல்லா இல்ல. I'm fine now. Okay? Don't worry about me. Get back to sleep. எவ்வளவுதான் எனக்கு நானே சொல்றது. அவர் என் பக்கத்துல இல்ல, ஆனா அவரை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். இந்த கண்ணுல அவரோட நிழல் மட்டும் ஏன் எப்பவுமே தெரியுது. அவர் என் மனசுல இருக்காரு, ஆனா கூட இல்ல. ஏன் இன்னைக்கு எனக்கு பிரக்யாவோட ஞாபகமா இருக்கு? அவ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஏன் எனக்கு தோணுது? அவ என் மனசுல மட்டும்தான் இருக்கா, ஆனா என் கூட இல்ல. Oh my god, இது ஜாப் இன்டர்வியூ லெட்டர். அம்மா, ஜாபா? அதாவது ஆபீஸ் ஜாப் இல்லம்மா, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஜாப். நான் அப்ளை பண்ணிருந்தேன். அட, முதல்ல நீ படிச்சு முடி. லூசு, காலேஜ்ல சொல்லி கொடுக்கறது இல்ல, சின்ன பசங்க 6 to 10 ஸ்டாண்டர்ட். பிஎட் பண்ண இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு நான் யோசிச்சேன். இன்டர்வியூ டேட் முடிஞ்சிருச்சா? இல்ல ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன். நான் போய் ரெடி ஆகுறேன். நான் உன்னோட சர்டிபிகேட் எடுக்கிறேன். அப்போ நானும் போறேன், போய் பேக் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நான் பிராச்சிக்காக ப்ரே பண்றேன். அது சரி, உன்னுடைய டாட நீ எப்படி எமோஷனலா அட்டாக் பண்ண அத சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். நான் டாட்க்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சோகமா ஒன்னு சொன்னேன். டாட், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க ஒரே ஒரு பையன், அதுவும் ஜுரத்தோட மழையில நின்னுட்டு இருக்கேன். அதுவும் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்ஸி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னால வீட்டுக்கு போக முடியும். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் மத்தவங்க மாதிரி லக்கி கிடையாது. எல்லார்கிட்டயும் கார் இருக்கு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா இருக்கேன். என்கிட்ட பைக் இருக்குப்பா. நான் பைக்ல வருவேன். பைக்ல வந்தா நான் அப்படியே நனைஞ்சு போயிடுவேன். பெருசா என்ன ஆயிட போகுது? நான் என்ன செத்தா போயிட போறேன்? 5 நிமிஷம் தான் இப்படி பேசினேன். அதுக்கப்புறம் டாட் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஹே ப்ரோ, நீ பெரிய ஆளுப்பா, என்னமா மேனிபுலேட் பண்ற? இது மேனிபுலேட் கிடையாது, இததான் சொல்லுவாங்க சர்க்கிள் ஆஃப் லைஃப். ஏய், அங்கே நில்லு, மூஞ்சில சேர் அடிக்கிற நில்லு. இது பிராச்சி இல்ல, சேறுபட்டதுனால பிராச்சி மாதிரி தெரியறாளா? என் Dress எல்லாம் வீணா போச்சு. நில்லுடா, அங்கே நில்லு. ப்ரோ, ஐ திங்க் அது பிராச்சின் தான் நினைக்கிறேன். இல்ல, கிளம்பலாம். அப்போ நீ சாரி சொல்ல மாட்டியா? இல்ல, நான் சாரி சொன்னேன்னு வெச்சுக்கோ, இவ லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சா என்னோட காதே போய்டும். ஆனா பட் ஒண்ணும் ஆகாது. லெட்ஸ் கோ. அப்புறம் சாரி சொல்றதை விட முக்கியம் ஃபீல் பண்றது. அவளுக்காக ஃபீல் பண்ணிட்டு நான் சாரி சொல்ல மாட்டேன். ஆனா இதை யாரு உனக்கு சொல்லி கொடுத்தா? எங்க அப்பா தான். நில்லுங்கறல, நில்லுங்கடா, நில்லு. என் Dress எல்லாம் வீணா போச்சு. இப்போ என்ன பண்றது? எப்படி இன்டர்வியூக்கு போவேன்? Stop crying. Do you know that job மட்டும்தான் உன் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. உன்னோட ஃபேமிலிக்கு நீதான் முக்கியம், அந்த ஜாப் கிடையாது. கோவம் வந்துருச்சுன்னா அந்த வண்டி பின்னாடியே ஓடுவியா? என்னப்பா நீ அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா அள வச்சுக்கிட்டு இருக்க. எல்லா இடத்துலயும் மல்டி டாஸ்க் ஒர்க் ஆகாது. Right. Hey, please Prachi, stop crying. It's okay. I'm sorry. Just அழுகிய நிறுத்து. என் ஜாப் போயிடுச்சு. Actually I'm sorry. ஆக்சுவலி அவனும் கொஞ்சம் அவசரத்துல இருக்கான். நாங்களும் ஆபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போய் சேரணும் இல்லையா, அதனாலதான். ஆக்சுவலி எங்களோட கம்பெனி இன்னையோட 5 years. Read this carefully. நாளையில இருந்து எங்க கம்பெனில செக்ரட்டரி வேலை பார்க்கறேன். ஓகே? ரியா மேல கோவப்பட்டீங்க, அவளை திட்டி இருக்கீங்க, அடிச்சும் இருக்கீங்க. அவ தப்பு செய்யக்கூடாதுன்னு நீங்க அவளை தடுத்தீங்க. அதனால அவ உங்க மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. ஆனா நம்புங்க, அவளோட கோவம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவ நிச்சயமா உங்ககிட்ட திரும்பி வருவா. மீரா, நீங்க அவளோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கோங்க. அபியும் அவளை எவ்வளவோ திட்டிருக்காரு. என்ன பண்ணுவா, எங்க போவா? நீங்க யாரும் அவளை திட்டி இருக்க கூடாது. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நாம
நாம ரியாவை அபியோட ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கலாமே. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஜாப் ஆஃபர் பண்ணாரு. ரன்பீரோட அப்பா இருக்கார்ல, அவரோட ஆபீஸ்ல. ஆனா பிராச்சி, இந்த புது ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் உன்கிட்ட இல்லையே. ஆமா, இந்த சிட்டி இருக்கே, இது எல்லாமே எனக்கு கத்து கொடுக்கும். அதோட இந்த ஜாப் என்ன தேடி வந்திருக்கு, கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். ஒன்னு தெரியுமா, எனக்கு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது. என்ன தோணுதுன்னா எல்லாம் நல்லதே நடக்கும் தோணுது. அதோட நாளைக்கு அவங்க கம்பெனில ரொம்ப பெரிய ஈவென்ட் இருக்கு, 5 இயர்ஸ் செலிப்ரேஷன். என்னமோ நீ சந்தோஷமா இருக்கல, எனக்கும் சந்தோஷம். நீயும் நல்லபடியா வேலை செய், சரியா? ஐம் சோ ஹாப்பி. சித்தி எப்பவும் எனக்கு தான். முதல்ல போய் குளிச்சிட்டு வா, உன்னையும் ஹக் பண்ணிக்கிறேன். ஜாப்ல எப்ப ஜாயின் பண்ண போறேன்? நாளையில இருந்து. இரு வரேன். நான் நினைச்சிருந்தா அவரை நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நீ பூரப விட்டுட்டு போனேன்னு சொல்லலையே, நீ தோத்துட்டு தான் இங்க இருந்து போன என்கிட்ட. எஸ், ஐ ஓன். நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னேன். அண்ட் ஐ ஓன். பூர ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அப்புறம் இந்த ஸ்மைல் உன்ன மாதிரியே பொய்யானது. எந்த தப்பான வேலையும் செய்யலையே ரோஹித். இன்னும் டைம் இருக்கு. நீங்களும் மறந்துடுங்க, நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீங்க செஞ்ச ஒவ்வொரு வேலையும் அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அவங்க உயிரோட மதிப்பு உங்களுக்கும் தெரியணும். இங்க பாருங்க, எல்லா மனுஷங்களும் தப்பு செய்வாங்க தான், ஆனா தப்பு செஞ்சதை உணர மாட்டாங்க. நீங்க உணர்ந்திருக்கீங்க. சோ அத நினைச்சு பெருமைப்படுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எந்த தப்பையும் பண்ணாதீங்க. அவங்கள கொன்னுடாதீங்க. நீங்க அவங்கள அக்கா மாதிரின்னு சொன்னீங்கல்ல, அவங்க உங்களுக்கு இவ்வளவு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது நீங்களும் அவங்களுக்காக நல்லது மட்டுமே செய்யுங்க. இவ்வளவு நேரம் நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உடனே மறந்துருங்க. யோசிச்சு பாருங்க, அவங்கள கொல்ல நினைக்காதீங்க ப்ளீஸ். நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடலாம். தனக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட எமோஷனலா விளையாடி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த லேடியும் உன்கிட்ட அப்படிதான் செய்யறாங்க. அவ பேச்ச நீ கேட்காத. இல்ல 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 மேடம், நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். அவங்கள கொல்ல நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன். நாம எந்த பார்வையில உலகத்தை பாக்குறோமோ அப்படிதான் உலகமும் நம்மள பாக்கும். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க ரோஹித் ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. சிஎம் கொல்றது எதுக்காக தடுத்த? கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான். எமோஷன் ஆகிறதுக்கான நேரம் இது இல்ல. எதுக்காக இவரை தேவையில்லாம கட்டாயப்படுத்தி இவரை சிஎம் கொல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவன் சிஎம் ஆகணும். இவன் சிஎம் ஆகணும்னா வசுதா சாகணும். அப்புறம் என்னைக்கும் உன்னையே உன்னால மன்னிக்கவே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள கொல்ல நினைக்காத. இல்லன்னா உன்னை கொல்ல வேண்டியது வா. ஆனா உன்னை நாங்க கொல்ல மாட்டோம். ஏன்னா சிஎம் நீ தான் கொல்ல போற. அவங்கள நீ கொல்லல, உன் பொண்ணை நாங்க கொன்னுடுவோம். ஜாக்கிரதை. அப்புறம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைக்காத. அப்படி பண்ணுன உன் பொண்ணுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுடுவேன். இவளோட பொண்ணு யாருன்னு தெரியுமா? என்ன உன்னால பார்த்து நடக்க முடியாதா? பார்த்துதான் நடந்த. கார்பெட் சறுக்கி விட்டுடுச்சு. உனக்கு தான் 4 கண்ணு இருக்கு, 2 பின்னாடி. முன்னாடி பின்னாடி என்ன உனக்கு கண்ணே இல்ல? ஆமா இல்லதான். அடுத்த வாட்டி விழும் போது நான் விழ மாட்டேன், நீ தான் விழுவ. There is no அடுத்த தடவை விழுந்தா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு நீ லக்கி கிடையாது. அந்த அளவுக்கு லக்கி இருந்திருந்தா நான் உன் முன்னாடி நின்னு இருக்க மாட்டேன். என்னால இந்த ரன்வீரை கூட நம்ப முடியல. பிராச்சிய பார்க்க காரணம் தேடுறான். ஐ மீன் எல்லாரும் வெளியே இருக்கும் போது இவன் இங்க இருக்கா. அவனோட ரொமான்ஸ்க்கு யாரும் டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். புரியுதா? அந்த பொண்ணு தான் சிஎம் கொல்லணும். அதையும் மீறி அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா நாம என்ன பண்றது? நாம தான் கொல்ல சொன்னோம் சொல்லிட்டா. அவ உயிரோட இருந்தா தானே சொல்லுவா. சிஎம் இறந்ததும் அவளை நாம கொன்றுலாம். வேற வழி இல்லாம நாங்க அவளை சுட்டுட்டோம்னு டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிடுவோம். ஒருவேளை குறி தப்பி சிஎம் தப்பிச்சிட்டா? குறி தப்புச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பதிலா நம்ம கமாண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சிஎம் சுடுவாங்க. அவங்களாலையும் சுட முடியலனா சிஎம்மால தப்பிக்க முடியாது. இது மட்டும் உறுதி. அந்த பொண்ணோட துப்பாக்கியில இருந்து சுடணும். அப்படி ஒருவேளை குறி தப்பிச்சதுன்னா அவளை நாம ஷூட் பண்ணுவோம். என்ன மூளப்பா உனக்கு? நான் என் டியூட்டியை பாக்குறேன், நீ அவளை பாத்துக்கோ.
இவனை இவனுக்கு ஆன்சர் தெரியல விட்டுத்தல சொல்லிட்டான். சரி புரிய வச்சுட்டா போச்சு. மேடம் நீங்களே கேளுங்க. ஒருவேளை யாருக்காவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்கள மாதிரி பேசி கிண்டல் பண்றவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. இவன் பண்ணுவான். என்னோட த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அப்ப என்ன கிண்டல் பண்ணா. ஏதோ என்னுடைய குரல் கிட்னாப்பர் மாதிரி இருந்துச்சா. ராத்திரியில போன் பண்ண கூடாதா? ஏன் ராத்திரியில போன் பண்ண கூடாதா? நான் ஐ எம் சாரி, நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சார் நீங்க எதையுமே மிஸ் பண்ணல. ஒருவேளை நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் அவன் என்ன கிண்டல் பண்றதை நீங்க பாத்திருப்பீங்க. ஆனாலும் நான் இவனை கிண்டல் பண்ணதே கிடையாது. நான் அபிக்காக காமெடி பண்ண. பவே நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ ஷூட் பண்ணலன்னா வேற யாராவது ஷூட் பண்ணுவாங்க. உன்னோட பொண்ணு கன் பாயிண்ட்ல இருக்கா. இவனை கொன்னு உன் பொண்ணு நீ காப்பாத்திக்க, இல்லனா உன் பொண்ணை கொன்னு சிஎம் காப்பாத்திக்க. சில ஆளுங்க எண்ணாம எதையும் செய்யறதே இல்ல. என்ன யோசிக்கிற? உன் பொண்ணை காப்பாத்தணுமா வேண்டாமா? அப்ப இவங்களுக்கு பிராச்சியே தெரியாது. பிராச்சி சேஃபா தான் இருக்கா. நான் ஒருவேளை ஷூட் பண்ணனா நிச்சயமா இவ என்ன ஷூட் பண்ணிடுவா. நான் அவரை எவ்வளவு விரும்புறேன்னு இவளுக்கு தெரியாது. நான் என் உயிரை காப்பாத்திக்க இவரோட உயிரை எடுக்க மாட்டேன். இவளை கொன்னுடு. சாரி டேட், லைட் போயிடுச்சு. உங்களோட ஃபேவரட் பிராச்சி அவளோட வேலையை சரியா செய்யல. யார்கிட்டயும் எந்த ப்ராப்ளத்தையும் சொல்ல மாட்டா. பாட்டி, இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பிரக்யா ஞாபகம் வந்துருச்சுல்ல? அப்ப சந்தோஷமா இருங்க. அவளை பத்தி நல்ல விஷயங்களை நினைங்க. அழாதீங்க. அழாதீங்க. வாங்க. பாட்டிக்கு பிராச்சியை பார்க்கும் போதெல்லாம் பிரக்யா மாதிரி தெரியறா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிராச்சி அவளோட அம்மா அனுராதா மாதிரியே இருக்கா. அனுராதா மேடம் எவ்வளவு ஸ்வீட் ஆனவங்க. யார் அவங்கள பார்த்தாலும் அவங்களோட அன்புக்கு அவங்க அடிமை ஆயிடுவாங்க. மிஸ்டர் மேரா மட்டும்தான் பிரக்யாவோட அன்புக்கு அடிமையா இருக்காரு. பண்ண நினைச்சாங்கன்னா அந்த குண்டு முதல்ல ஏன் மேலதான் பாயம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு பெரிய செக்யூரிட்டியை போட்டிருக்கும் போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹீஸ் ரைட். யாரோ வேணும்னு தான் பண்ணிருக்காங்க. மக்கள் மத்தியில பயம் வரதுக்காக தான் பண்ணிருக்காங்க. என்னோட ப்ரோக்ராமை ஸ்பாயில் பண்ண நினைச்சிருக்காங்க. என்னோட தாட்டையும் ஸ்பீச்சையும் யாரும் கேட்க கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. இது ஆப்போசிஷனோட வேலையா தான் இருக்கணும். நீங்க சொன்னா அது சரியா தான் இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா, அது போதும். நான் என்னோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு தான் போவேன். இல்லனா இது ஆப்போசிஷனோட வெற்றி ஆயிடும். யா எல்லாம் உங்க விருப்பம் மேம். மேம் நீங்க அந்த ரூம்ல உட்காருங்க. அங்க சிசிடிவி கேமராலாம் இருக்கு. லாபில இருந்து நேரா போங்க, அங்க இருந்து லெஃப்ட். தேங்க்யூ சார். வாங்க மேடம் போலாம். வாங்க மேடம், கம் வாங்க. இல்ல யாராவது இருக்கீங்களா? ஏய், எதுக்காக நீ ஷூட் பண்ணல? நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியே. உனக்கு இவ்ளோ தைரியமா? நான் சரின்னு சொன்னது ஏன் தப்புதான். நான் பயந்துட்டு அவங்கள ஷூட் பண்றதுல எனக்கு விருப்பமும் இல்ல. இது ஏன் தப்பு இல்ல, என் இஷ்டம். கமாண்டோ எங்க இருக்கீங்க? புரிஞ்சுதா? இழுத்துட்டு போங்க இவள. கட்டி போடுங்க. கட்டி போடுங்க. அமைதியா இரு. சொல்றது கேளு. விடுங்க. என்ன விடு. நாங்க தயார். நான் சொல்றத ஒண்ணே ஒண்ணு கேளு. சிஎம் கொன்னுடு. சிவாய முடு. நான் யாரையும் கொல்ல மாட்டேன்.
நீங்க பாருங்க, நான் நொந்து போயிட்டேன், தாங்க முடியாம வெளியே போறேன். ஒண்ணு பண்ணுங்க, பேசாம இவ பொண்ணை கொன்னுடுங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சத்தமும் இருக்காது. அதை தான் செய்யணும். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா என் பொண்ணு உங்ககிட்ட இல்ல. ஒரு வேலை பண்ணு சுதீர், என் கூட வா. கமான். ஓகே சார். வா வா. அவ இங்க இருந்து எப்பவும் போயிட்டா. உங்களால எதுவும் பண்ண முடியாது, அவ இங்க இருந்து போயிட்டா. அவ இங்க இல்ல. வாய மூடு. இதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்ம மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். வந்திருக்க கெஸ்ட் யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஏய் முட்டாளுங்களா, அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தைரியசாலியும் கூட. அவளுக்கு தெரியும் அவளுக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு அவளுக்கு தெரியும். பொண்ணு பண்ண அவளோட பொண்ணை கூட்டிட்டு வா. பொண்ணையா? 10 நிமிஷத்துல அவளை இங்க கூட்டிட்டு வரணும். 10 நிமிஷத்துல அவளை எங்க போய் தேட? இப்ப நீ தானே சொன்ன அவளோட அம்மா போட்டோவை பெரிய திரையில காட்டுவேன்னு. அவளை தேடி வருவா. நான் சொன்னேன், ஆனா அது இப்ப முடியாது. ஏன்னா இப்பதான் சிஎம் மேல அட்டாக் ஆச்சு. அப்புறம் இது பேட் நியூஸ் கொடுக்க முடியாது. வெளியில தான் நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கணும். இவ கூட இந்த சின்ன பொண்ணை யாராவது பாத்தீங்களான்னு கேட்கணும். என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல 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 பாட்டி, சாப்பாடு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்க மருமக எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன? நீ என் பேரனை திட்டுனியா? இல்ல இல்ல, நான் திட்டவே இல்ல. நான் கஷ்டப்பட்டு கடவுள் கிட்ட பேர வரேன்னு கேட்டனா நீ திட்டுறதுக்கு மறுபடியும் நீ இவனை திட்டின, அவ்வளவுதான். இங்க பாருங்க பாட்டி, நான் சாப்பிடுறத வச்சு மம்மி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? நீ ஏதாவது சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்ல பாட்டி. என்ன சொல்ற அவ? பாட்டி அங்க இருக்காரு பாருங்க, அவர் என்ன கூப்பிடுறாரு. யாரும் கூப்பிடுற சத்தம் கேட்கலப்பா. இல்ல இல்ல, கூப்பிடுறாரு. அவர் கண்ணை பாருங்க, அவர் என்ன கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடலப்பா. அவர் கண்ணை பாருங்க, அவர் என்னதான் கூப்பிட்டு இருக்காரு. ஐ லவ் யூ பாட்டி, ஐ லவ் யூ டூ மம்மி. வர பை பை பை. ஓகே, ஆனா பாரதியை தான் காணோம். அவளுக்கு ரிங் போகுது. எனக்கு என்னவோ அவங்க போன்ல ரிங் ஆகுது. பாரதி இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அது எப்படி மேடம்? அவங்க போன அவங்க கையோட எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அப்புறம் எப்படி? இல்ல, எனக்கு அவளோட போனோட ரிங் சத்தம் கேக்குது. அட இல்ல மேடம், இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே நிறைய காமன் ரிங் டோன் இருக்கு இல்லையா சார்? இல்ல, இது அவளோட போனோட ரிங் தான். எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. இங்க எங்கேயாவது போனை வச்சுட்டு தூங்கி இருக்கலாம். இங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு பாப்போமே. சரி. நடுவுல பெரிய சண்டை நடந்துருச்சு. பாய் ஃப்ரெண்ட்? ஆமா மேடம், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஆர்மில இருக்கான். ரொம்ப அக்ரெசிவான ஆளு. அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அப்புறம் மேடம் அவன் கையில கன்னெல்லாம் வச்சிருப்பான். அப்புறம் என்ன, பாரதிக்கு ரொம்ப கோவம் வந்தது. மேடம், யாரோட பர்சனல் விஷயத்திலயும் நான் தலையிடவே மாட்டேன். ஆனா மேடம் அவங்க போன்ல பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். பாரதி சத்தம் போட்டு சொன்னான், தைரியம் இருந்தா என்ன கொன்னு பாருன்னு சொன்னா. நான் இந்த காலத்து பொண்ணு, நான் படிச்சவ, உன்னோட வழியில எல்லாம் சிக்க மாட்டேன்னு சொன்னான். மேடம், இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆர்மி, அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட் பாரதியை கொன்னு இருப்பேன்னு கண்டிப்பா போன்ல மிரட்டி இருப்பான். எனக்கு என்னவோ எதுவும் சரியா படல. I will call the police. பாட்டி, நான் வந்துடுறேன். இல்லடா அம்மா, என்னை விட்டு போயிடாத. வேலை இருக்கு பாட்டி, இதோ வந்துடுறேன். உன்னோட வேலையை செய்ய, ஆனா என்ன விட்டுட்டு போயிடாத. யாரோட கையை பிடிச்சிட்டு உங்க கூட எல்லாம் நான் இருந்தேனோ, அவரே என் கையை விட்டுட்டாரு. இப்ப எப்படி இருக்கிறதுக்கு காரணமும் இல்ல, உரிமையும் இல்ல. வரேன். இவ சிஎம் கொல்ல மாட்டா, அதனால இவ பொண்ணு நம்ம கொன்னுடலாம். விடு, நானே இவளை கொன்னுடுறேன். என்ன சொல்றீங்க நீங்க? வேண்டாம், நான் சிஎம் கொல்றேன். நான் சிஎம் கொல்றேன். ஆனா என் பொண்ணு மேல மட்டும் கைய வச்சிங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், ஆனா என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். மரணம் உங்க தலைக்கு வர்ற வரைக்கும் மரணத்தை உங்களால உணர முடியாது. ராஜி, உனக்கு எதுவும் ஆகாது. ஐ அம் சோ சாரி. அம்மா வேண்டாமா. ராஜி, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல. அவ எங்கயாவது போயிருப்பா, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவ பிராச்சி பின்னாடி போயிருக்கா. அப்படின்னா ஏதோ ஏடா கூடமா நடக்க போகுது. ரொம்ப நேரமா, அதுவும் 2 மணி நேரமா அவளை தேடிட்டு இருக்கா. அவ எங்கேயுமே கிடைக்கல.
அவளை எதுவும் செய்ய வேணாம்னு அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். எல்லா தப்பும் என்னோடதுதான். பிடிவாதக்காரியா ஆயிட்டா அவ. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் தான் சொன்னல அவ பெரியவளா ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணதே அவங்க அப்பா தான். அவ பிரச்சனை ஏதாவது பண்ணுவாளா? அப்படி எல்லாம் எதுவும் அவ பண்ண மாட்டா. அவ அப்படிதான் பண்ணுவா. ஏன்னா அவ அதுதான் யோசிக்கிறா. உங்களுக்கு தெரியாது, எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானு. அவளை கண்டிக்காம விட்டுட்டேன். அவளை நான் எப்பயுமே கண்காணிச்சுட்டே Don't இருக்கணும். even think about it. Don't try to tell me the nonsense. ஆலியா, இந்த தப்பான டிராமாவெல்லாம் ஏன் முன்னாடி நடத்தாதீங்க. அண்ட் மீரா, நான் உன்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைச்சா then for God's sake என்னை கட்டாயப்படுத்தி இப்படி எல்லாம் பேச வைக்காத. Don't even think about it. இந்த மாதிரி stupid டிராமாவை பார்க்கறதுக்கு நான் விருப்பப்படல. கேவலமா இருக்கு. ஐயோ கடவுளே, இப்ப நீ எதுக்காக அழற? அவளை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. நீ 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 என் கூட வா, இங்க வா. கொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? உன் குடும்பத்துக்காக உயிரை கொடுக்க மாட்டே? உயிரை கொடுப்பேன். அப்ப யாரோட உயிரையும் எடுக்க மாட்டியா? இந்த அப்படி இல்ல, என்னால முடியாது. நான் என் உயிரை கொடுக்கறேன், ஆனா யார் உயிரை எடுக்க மாட்டேன். சுதீர், சொல்லி விக்கிட்ட சொல்லு. ஹலோ, இங்க பாரு, உனக்கு நான் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அவளை நீ பெரிய ஸ்கிரீன்ல போடு. இவளுக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அனௌன்ஸ் பண்ண. இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க இருந்தாலும் வந்து பார்க்க சொல்லு. யாராவது இவளை தேடி நான் தான் அவளோட ஹஸ்பண்ட், நான் தான் அவளோட பையன் பொண்ணுன்னு யாராவது வந்தாங்கன்னா எனக்கு உடனே சொல்லு. I'm so sorry, நான் உங்களை பார்க்கல. I'm really sorry. It's okay. I hope you okay. I'm absolutely all right. திஷா சிங், ஆமால, நீங்க மீடியால இருந்து வரீங்கல்ல? உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆக்சுவலி இங்க எத்தனை மீடியா ஆட்கள் இருக்காங்களோ அவங்களோட எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. தட்ஸ் இருக்காது. நான் சின்னவ, சாரி சொல்றதுனால சின்னவள ஆயிட மாட்டேன். So it's okay. சின்னவளா இருக்கிறதுனால சொல்றேன். எத்தனை தடவை சாரி சொன்னா எதிரில இருக்கவங்க ஊ மேல தப்புன்னு நினைப்பாங்க. நீங்க எக்ஸாக்ட்லி என்னோட அம்மா மாதிரி பேசுறீங்க. உலகத்துல இருக்க எல்லா அம்மாவும் அவங்க பசங்க கிட்ட இப்படிதான் இருப்பாங்க. ஐ விஷ் என் அம்மா உங்களை பார்த்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். I'm here only. வந்திருந்தா மீட் பண்றேன். பக்கா. Bye. Have a nice day. Bye. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. இவகிட்ட பேசும்போது பிரக்யா கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலிக்கு. ஹோ, ஹாய் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? குட். ஓகே, பை. உங்களுக்கு ரோஹித்த தெரியுமா? அது இந்த ரன்வீர் ஏன் இங்க இருந்து போக மாட்டேங்கிறான்? ரோஹித் வச்சிருக்கிற கண்ணை பார்த்துட்டானா அப்புறம் ரோஹித் இவனையும் கொன்னுடுவானே. அது அது இல்ல. நீங்க என்ன வழி ஏதாவது மறந்துட்டீங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கு வழிதான் தெரியாம போயிடுச்சு. மேடம் தான் எப்படி போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட, இங்க என்ன 10 தெருவும் 10 ரோடும் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? காமெடி பண்ணாதீங்க. நான் ஆக்சுவலி இங்க சிஎம் செக்ரட்டரி, அவங்க நேம் என்ன பாரதியை தேடி வந்தேன். பக்கா? அட பக்கா, அனுப்பி வைக்கிறோம். அப்ப சரி, அனுப்பி வைங்க. நான் இங்க இருந்து போறேன். பாய். வணக்கம். அப்புறம் நீங்க உங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க உங்க பொண்ணு தேடினீங்கன்னா அவ நேரா ரன்வீர், உனக்கு நேரமாச்சுன்னு சொன்னல, நீ கிளம்பு, நான் அவளை தேடிக்கிறேன். தேங்க்யூ ரன்வீர். ஓகே, பாய். பாய். வாவ் மேடம், வாவ். அம்மாவோட பாசம் பொண்ணு எங்க இருக்கான்ற விஷயத்தையே சொல்ல விடல. என் பொண்ணை பத்தின நினைப்ப மைண்ட்ல இருந்து எடுத்துற. நீ சொன்ன வேலையை நான் செஞ்சிடறேன். என்ன முன்னாடி போக சொன்னல, நான் போறேன். அவளுக்கு திமிரா மாறிடும். அந்த பாசத்துக்குரியவங்க புரபா இருந்தாலும் சரி, அபியா இருந்தாலும் சரி, ரியாவா இருந்தாலும் சரி. அப்புறம் இந்த திமிர் பிடிச்ச பாசம் இருக்கே, இது அடுத்தவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடும். அப்படிதான் பூரபுக்கும் அபிக்கும் நடந்துச்சு. அபியோட வாழ்க்கையில இருந்து பிரக்யா போயிட்டா.
பூரபோட வாழ்க்கையில இருந்து திஷா போயிட்டா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆலயா மட்டும்தான். இதெல்லாம் எதுக்காக நீங்க என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்ட எதுக்கு சொல்றேனா? ஏன் உனக்கு தெரியலையா? மீரா, வாழ்க்கையில எந்த 2 பேர் மேல நீ ரொம்ப பாசம் வச்சிருக்கியோ அந்த 2 பேர்ல ஆலியா ரொம்பவே பாசம் வச்சிருக்கா. எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறத நீ கத்து கொடுக்க வேண்டாம். அதனால நீ அவகிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்க நினைக்காத. அவ லைஃப்ல எது தப்பு எது சரின்னு கத்து கொடுக்கறதுக்கு நானும் அவளோட டாடும் இருக்கும். புரிஞ்சுதா? அப்புறம் மித்தாலி அண்ணி, நீங்க எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு பாக்குறீங்கல்ல, அப்புறம் நீங்க அவளுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ இல்லங்கறத மறந்துடாதீங்க. ஃபேமிலிக்காக வேலை பாக்குறவ. அப்புறம் அடுத்த தடவை இவகிட்ட பேசும்போது நம்ம என்ன பேசுறோம், என்ன பேசக்கூடாது, என்ன பேசணுங்கிறத யோசிச்சு பேசுங்க. இல்ல 7. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பார்ட்டியோட மத்த மெம்பர்ஸ் கிட்ட என்னோட ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நீங்க தான் அடுத்த சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டேன். அண்ட் யூ நோ வாட், அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அட, இப்ப ஏன் அப்படி பாக்குறீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் நானே இந்த வேலையை செய்வேன்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. 8 9 எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துருச்சு. நான் இப்போ வந்துடுறேன் இருங்க.